Hello everyone, we have to move 26. Prime decomposition of 60 is 3 options இருக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 60 வந்து என்ன பண்ண போகிறோம்னா காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்தினா நமக்கு வந்து வரக்கூடிய ஆன்சர் தான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, 12 5 60 நான் 3 12 2 2 4 1 2 2. ஓகேவா? இங்கே 60 ஈக்குவல் டு 2 எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை இருக்கு இல்லையா? 2 அடுக்கு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5. ஓகே, option A is the right answer. Okay, which is not twin prime. 4 options இருக்கு. எப்படி சால்வ் பண்ணனும் சொல்லி பார்க்கலாம். Solution: if P is a prime number and P plus 2 also prime, then they are called twin prime. ஓகேவா? என்னது அப்படின்னா P வந்து prime நம்பராக இருக்கணும். அந்த P யோட 2 நம்பர் ஆட் பண்ணும்போது அதுவும் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ப்ரைமாக தான் இருக்கணும். ஓகேவா? P is a prime number. இங்கே ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். 3 is a prime number. Okay, 3 plus 2 5. 5 is also prime, then they are called twin prime. Okay, 5 is a prime number. 5 plus 2 7. 7 is also prime, then they are called twin prime. Okay, 11 is a prime number. 11 plus 2 13. 13 is also called prime, then they are called twin prime. Okay, இங்கே 7 is a prime number. 7 plus 2 9. 9 is not prime. Okay, then they called not twin prime. Okay, இது மட்டும் twin prime இல்லை, மற்றதெல்லாம் வந்து என்னது twin prime. Okay, 28 the Siamese twins. 4 options இருக்கு, நம்ம கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். The only Siamese twins is 2,3. Okay, the 1 and 1. Okay, 29 number of divisors of 36 is 4 options இருக்கு. என்னன்னு சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா, இதுக்கான ஃபார்முலா வந்து என்னதுன்னா T of n is equal to a plus 1 b plus 1 c plus 1. ஓகேவா? இந்த என்னன்றது வந்து என்னதுன்னா p பவர் a இன்ட்டு q பவர் b இன்ட்டு r பவர் c. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 36 இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்தினா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 2 தடவை இருக்கும், 3 2 தடவை இருக்கும். ஓகேவா? நம்ம காரணிப்படுத்தக்கூடிய நம்பர் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ப்ரைம் நம்பராக தான் இருக்கணும். ஓகேவா? 2 3 5 7 அந்த மாதிரி இருக்கணும். 4 6 அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 2. ஓகேவா? p பவர் a இன்ட்டு q பவர் b. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்மேட்டுக்கு இது எழுதியிருக்கோமா 36 is equal to 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 2. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. மேற்கொண்டு போடுச்சுன்னா r பவர் c அது மாதிரி அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 2. இப்போ இந்த இடத்துல வந்து